வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் இந்த சின்ன ஃப்ளவர் வாஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக உங்களுக்கு போடுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போட்ட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் அனுப்பி வைக்கலாம். 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் அனுப்பி வைக்கலாம். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 3 அடியில் 4 8 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நமக்கு 8 பீஸ் 3 அடியில் கட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு நான் அளந்து காமிக்கல. கொஞ்சம் பீட்ஸும் எடுத்துக்கோங்க. 3 ஃபீட்ஸில் 3 ஸ்கேல்ட்டு 3 அடி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வயரை மடித்து 4 வயர் எதுக்கு தனியாக வச்சுருந்தீங்கன்னா பிஸ்கட் நாட் போடுறதுக்காக. அதுக்கடுத்த 4 வயர் நம்ம அடுத்தப்பில் ஜாயின் பண்ணுவோம். அதை நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்கட் நாட் போடுவோம். போட தெரிஞ்சதுன்னா போட்டுருங்க, கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் பிஸ்கட் நாட் போட்டுட்ருக்கேன். பிஸ்கட் நாட் போட்டு முடிச்சுட்டு தான் அதுக்கடுத்து அந்த 4 வயரை நம்ம ஜாயின் பண்ணணும். 3 அடி போக நமக்கு ரன்னிங் வயரும் கொஞ்சம் தேவைப்படும். 8 வயர்ஸ் நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா மேலே நம்ம வளர்க்குறதுக்கு ரன்னிங் வயரும் தேவைப்படும். இப்போ பிஸ்கட் நாட் போட்டுட்ருக்கேன். பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. தெரியாதவங்க தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த பேசிக் நாட்ஸ் வீடியோ பாருங்கள், அதில் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம நாட் போட்டுட்டு வயர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதை எப்போவுமே நம்ம மறக்கக்கூடாது. கூட போட்டாலும் சரி, கிராஃப்ட் ஒர்க் ஏதாவது வயர் ஐட்டம்ஸ் எதுவும் போட்டாலும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், வயர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ வயர்லாம் எடுத்து போட்டாச்சு. வீடியோவை நல்லா பார்த்துட்டு பொறுமையாக போடுங்க. இப்போ வயர் நம்ம செக் பண்ணுவோம், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஒரு வயர் முன்ன பின்ன இருக்குது, அதை மேலேயும் கிளையுமா நகர்த்தி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போட ஆரம்பிக்கணும். பிஸ்கட் நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த வயர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 4 பக்கமும் நமக்கு வயர்ஸ் கரெக்டாக இருந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், அதுக்கு அடுத்து நம்ம ஒரு 4 பீஸ் வயர் கட் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா. இந்த வயர் எடுத்து ஈக்குவலாக மடித்து ஏதாவது ஒரு வயரில், இந்த ஃபஸ்ட்டு வயரில் எந்த சைட்லனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த வயரை நம்ம இதில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வயரும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த வயர் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். பெருசாக இருந்ததுன்னா சரி பண்ணி விட்டுக்கணும். இந்த பக்கம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை நம்ம கொஞ்சமாக சரி பண்ணி விட்டுக்கணும். சரி பண்ணிவிட்டு ஓகே. அதுக்கடுத்து இந்த வயர் இருக்குது பார்த்திங்களா, ரெண்டாவது நம்ம ஜாயின் பண்ண வயரில் இந்த பிஸ்கட் நாட்டில் உள்ள வயரை நாட் போடுறோம். போட்டாச்சா. அதுக்கடுத்து இன்னொரு வயர் நம்ம எடுத்து அடுத்த பக்கம் ஜாயின் பண்ணோம். இப்படியே இந்த 3 பக்கமும் மீதமுள்ள வயர்ஸை ஜாயின் பண்ணோம். இந்த நாட் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இந்த வயரில் இன்னொரு வயர் எடுத்து ஜாயின் பண்ணணும். ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த வயரில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அந்த வயர்லேயே நம்ம என்ன செய்யணும், சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, சரியாக இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை ஈக்குவல் பண்ணிவிட்டு ஈக்குவல் பண்ணியாச்சு. அடுத்து அதே வயரில் ஜாயின் பண்ண வயர்லேயே பிஸ்கட் நாட்டில் உள்ள இன்னொரு நாட்டை நம்ம போட போகிறோம். இன்னொரு வயரில் நம்ம போட போகிறோம். 2 வயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இப்போ 3வது வயர் ஜாயின் பண்ண போகிறோம். கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த வயரில் 3வது வயர் எடுத்து ஜாயின் பண்ணோம். இந்த பக்கம் என்ன செய்யணும், ஒரு நாட் போடணும். ஓகே, ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரியா. அதுக்கடுத்து இந்த நாட். இதே போல் நம்ம இப்போ 3வது வயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து நம்ம 4வது வயரும் இதே போல் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு பார்ப்போம். இந்த சைட்லேருந்து நம்ம 4வது வயர் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்துள்ளதை பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு பிஸ்கட் நாட் போட்டு அதுக்கப்புறம் 4 வயர்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த 4 வயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 8 நாட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. 2 2 4 6 8 நாட்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து ஒவ்வொரு கார்னரில் உள்ள வயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த 2 கார்னரில் உள்ள வயரை ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஒரு நாட் கிடைக்கும். சேம் நம்ம அதர் கார்னர்ஸ் 3 கார்னர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஒரு கார்னர் நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கடுத்து இங்கே ஜாயின் பண்ண மாதிரி இங்கே 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 3 கார்னரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ரன்னிங் வயர் தேவைப்படும். கொஞ்சமாக நமக்கு ரன்னிங் வயர் தேவைப்படும். இப்போ நம்ம அடுத்து 2 கார்னரை ஜாயின் பண்ணணும். சுற்றி நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு இங்கே 4 4 4 4 கரெக்டாக நமக்கு ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். இதுக்கடுத்து நம்ம ரன்னிங் வயர் வச்சு ஜாயின் பண்ணப்போம். ரன்னிங் வயர் நமக்கு கொஞ்சம் தேவைப்படும். ரன்னிங் வயர் வச்சு உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்கிறேன். 1 ரோல் பாஸ்கெட் வீடியோலாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்தா தான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஈஸியாக போட வரும். அதனால் ஃபஸ்ட்டு பேசிக் நாட் படிங்க. அதுவும் தனியாக வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் படிங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டு படிச்சிடலாம். ஓகே, செகண்ட் லைன் செகண்ட் நாட் போட்டிருக்கேன். தேர்ட் நாட் இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி அந்த ஃபஸ்ட் லைனுக்கு ரவுண்டில் ஒரு ரவுண்ட் கொண்டு வரணும். அப்படி இங்கே டர்ன் பண்ணும்போது நமக்கு ஒரு முக்கோணம் வரும். இப்படியே நம்ம என்ன செய்யணும், டர்ன் பண்ணி இந்த இடத்துல முக்கோணம் வருது பார்த்திங்கன்னா. இங்கே ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம் வரும், இங்கே வரும் உங்களுக்கு. இப்படி நம்ம ரன்னிங் வயர் வச்சு வளர்த்து இங்கே வர கொண்டு வருவோம். அதுக்கடுத்து இந்த இடத்துல நம்ம மேலே எப்படி வளர்க்குறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு ரவுண்ட் நம்ம முடிச்சு கொண்டு வந்துட்டோம். 1 2 3 4 கார்னர்ஸ் நமக்கு வந்துருச்சு. இதுக்கடுத்து நம்ம 2 வயரையும் ஒன்று போல் ஜாயின் பண்ணணும். ஏன் இப்படி முடிச்சு தெரியும் பார்த்தீங்களா? உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மெத்தட் தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ணுறோம். வயரை உழைச்சிட்டு தெரியாதவங்க ஏனிப்படி முடிச்சு எப்படி போடுறது இந்த 2 ரோல் பாஸ்கெட்லேயே நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். தனியாகவும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வயர் கூட டிப்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். உள்ளே நம்ம வயரை கொண்டு வந்துடணும். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த வயரை நம்ம அப்படியே என்ன செய்யணும், இந்த பக்கம் மேலே கொண்டு வந்து திருப்பணும் வயர். இந்த வயர் இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா? அந்த ரன்னிங் வயர் உள் பக்கமாக வந்திருக்கும். அதை நம்ம என்ன செய்ய வெளியே கொண்டு வந்து இப்படி வச்சு நம்ம மறுபடியும் என்ன செய்ய போகிறோம், நாட் போட போகிறோம். இது சாந்தாமா சொல்லி கொடுத்த மெத்தட். ஏனிப்படி முடிச்சில் நம்ம நார்மலாக போட்டு அந்த பக்கம் இழுத்து கொண்டு வருவோம். அதுக்கு பதிலாக நம்ம இப்படி போடுறோம். ஓகே, இனிமேல் அடுத்த ரவுண்ட் நம்ம போடணும். இப்போ நம்ம ரன்னிங் வயர் வச்சு ஒரு லைன் முழுக்க நம்ம போட வேண்டியதான். ஓகே, இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ணி போட்டு இங்கே வர கொண்டு வருவோம். இந்த ரன்னிங் வயர் அப்படியே ஃபாலோ பண்ணி வரும். நான் இருக்கு பாருங்கள், இந்த ரன்னிங் வயர் இங்கே அப்படியே ஃபாலோ பண்ணி இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் நமக்கு 2 லைன் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். 2வது லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போவும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏனிப்படி முடிச்சு போட போகிறோம். இதே தான் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி கொண்டு வருவோம். ஓகே, இப்போ நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம பீட்ஸ் போடணும். பீட்ஸ் நீங்கள் இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ரன்னிங் வயர் நம்ம 16 அடி அல்லது 17 அடி நமக்கு தேவைப்படும் மொத்தமாக. நான் டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அதனால் இந்த 16 அடி வயர் தானே, அதனால் நம்ம இந்த சைடு வழியாகவே ஈஸியாக பீட்ஸ் கொண்டு வந்துடலாம். நான் அதனால தான் பெரிய பீட்ஸ் எடுத்திருக்கேன். டியூப் இருந்தாலும் சரி தான், எது இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம 3 லைனுக்கு போடுறதுனால நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்படி எல்லா பீட்ஸையும் நான் கோர்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இங்கே எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம பீட்ஸ் எல்லாத்தையும் இதே போல் கோர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கு மட்டும் நான் கோர்த்துருக்கேன். நமக்கு மொத்தமாக 16 நாட்ஸ் வரும். ஸோ நம்ம 16 பீட்ஸ் கோர்த்துருக்குறேன். உங்களுக்கு பீட்ஸ் கோர்த்தாலும் சரி தான், டியூப்ஸ் கோர்த்தாலும் சரி தான். இனிமேல் நம்ம நாட் போட ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இப்படி போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா பீடை கொண்டு வருவோம். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு லைன் மட்டும் நம்ம பீட் போடுவோம். அதுக்கடுத்து நான் ரெட் கலர் போடலான்ட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒரே கலர் போடுறதா இருந்தால் எல்லா பீட்ஸையும் நீங்கள் மொத்தமாக கோர்த்துக்கலாம். நான் கலர் சேஞ்ச் பண்ணுறதுனால கரெக்டாக இதில் 16 கோர்த்துருக்கேன். அதுக்கடுத்து ஒரு 16 கோர்க்கணும். பீட்ஸ் கிடைக்காதவங்க, டியூப்ஸ் கிடைக்காதவங்க ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். கனத்த ஸ்ட்ரா இருக்கும் பாருங்கள், நல்ல கனமான ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுங்கள்.
பீடை கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு அடுத்த ஒரு நாட் போடணும். அதுக்கடுத்து ஒரு பீட் உள்ளே இப்படி தள்ளிட்டு அடுத்து ஒரு நாட். இப்படியே நம்ம ஒரு லைன் முழுக்க போட்டு கொண்டு வரணும். இதுக்கடுத்து ஒரு பீட் உள்ளே போட்டுட்டு இப்போ ஒரு நாட் போடணும். இப்படி இந்த லைன் முழுக்க நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அதுக்கு அடுத்து நம்ம மறுபடியும் என்ன செய்யணும், 16 பீட்ஸ் இதே போல் போட்டு கொண்டு வரணும். நமக்கு மொத்தம் 16 நாட்ஸ் இருக்கிறதுனால இங்கே வர நம்ம கொண்டு வரும்போது நமக்கு கரெக்டாக வரும். 16 பீட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஒரு லைன் முழுக்க நம்ம போட்டு கொண்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த லாஸ்ட்டு நாட் போட போகிறோம் பார்த்திங்களா, லாஸ்ட் நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல நம்ம அது என்னது ஏணிப்படி முடிச்சு போடுவோம். அது போட முந்தி ஒரு பீடை உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறமா ஏணிப்படி முடிச்சு போடணும். இதுக்கு அடுத்த ரோ இதே போல் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்படி ஒரு 3 ரோக்கு நம்ம பீட்ஸ் வச்சு போடணும். பீட்ஸ் அல்லது ஸ்ட்ரா அல்லது டியூப் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏணிப்படி முடிச்சு போட முந்தி ஒரு பீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதனால தான் இந்த இடத்த உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஓகே, ஃபுல்லாக நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். சுற்றி ஒன்று போல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ள ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரன்னிங் ஒயர் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரன்னிங் ஒயரை இப்படி உள்ளே சொருகி விட்டுருங்க. கூட இந்த மேலே வளர்ந்ததுக்கப்புறமா நமக்கு சொருக முடியாது, அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் 2 லைனுக்கு சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயரில் நான் ஏற்கனவே பீட் போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் பீட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 16 அடி 17 அடி தான் எடுக்கிறோம் ரன்னிங் ஒயர், அதனால் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே போல் சுற்றி கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு நார்மல் நாட் போடுறோம். போட்டுட்டு மறுபடியும் பீட் கலெக்ஷனை போட வேண்டியதான். என்கிட்ட பீட் தான் இருக்கா, அதனால் நான் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீடு கிடைக்கல அப்படின்னா ஸ்ட்ரா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரா கனத்த ஸ்ட்ரா யூஸ் பண்ணுங்கள், நார்மல் ஸ்ட்ரா யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு பீடு எடுத்துக்குவோம். ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டிங்கன்னா அந்த பெரிய ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா கிராமங்களில் அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். கொஞ்சம் டவுன் சைட் போய் கேட்டிங்கன்னா தான் அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. எங்கள் ஊர்லலாம் கிடைக்காது, நான் பக்கத்தில் போய் தான் வாங்கணும். ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தான் போய் வாங்கினேன். அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிராமங்களில் கிடைக்காதுன்ட்டு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த லைனை அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த பீட்ஸ் போட்டு இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணோம். ஃபஸ்ட் லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், செகண்ட் லைனும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க, தேர்ட் லைனும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம இதே போல் நார்மல் நாட் போடணும். ரன்னிங் ஒயர் வச்சு, இதே ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு வரோம். 3 லைன்ஸ் நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் ஒயரை எப்பவும் போல் நார்மல் நாட் அது என்னது ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், இனிமேல் நம்ம பீட்ஸ் போட வேண்டாம். ஒரு 3 லைன் மட்டும் நான் பீட்ஸ் போட்டிருக்கேன். க்ரீன் போட்டிருக்கேன், ரோஸ் போட்டிருக்கேன், அடுத்து ஒரு க்ரீன். நீங்கள் கலர் கலராக போட்டாலும் சரி தான், ஒரே கலரில் போட்டாலும் சரி தான். இதுக்கடுத்து நம்ம நார்மலாக ஒரு 3 லைன் போடணும். இந்த இடம் போடுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், அதனால தான் நான் இந்த இடத்த காமிக்கிறேன். கொஞ்சம் இழுத்து வச்சு போடுங்க. இப்படி கொஞ்சமாக நெருக்கி வச்சு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் நெருக்கி வச்சு போட முடியாது, ஏன்னா நம்ம பீட் போட்டுக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேப் கொஞ்சம் வரத்தான் செய்யும். இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ஸ் வரத்தான் செய்யும், அதை நீங்கள் கண்டுக்க வேண்டாம். எவ்வளோ தூரம் உங்களால் நெருக்கி போட முடியுமோ அவ்வளோ தூரம் நெருக்கி போட்டுக்கோங்க. ரொம்பவும் நெருக்கினா நல்லா இருக்காது, அதனால் நம்ம அது போக்கிலே போய் ஒரு 3 லைன் மட்டும் போட்டு முடிக்கணும். 17 அடி எடுத்ததே காணாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 17 அடி எனக்கு முடிய போகுது. கொஞ்சம் தான் இருக்குது, ஒயர் கொஞ்சம் தான் இருக்குது. கூடுதலாக நம்ம ஒயர் சேர்க்க வேண்டியது இருக்கும் போல். சரி பார்ப்போம். ஃபுல்லாக 3 லைன் போட்டோம். 1 2 3 லைன்ஸ் போட்டாச்சு. இதுக்கடுத்து நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுலாம். ரன்னிங் ஒயர் உங்கள்கிட்ட ஒயர் நிறைய இருந்ததுன்னா அப்படியே எடுத்துக்கோங்க, கட் பண்ண வேணாம். 20 அடி 30 அடின்லாம் கனெக்ட் பண்ணி கட் பண்ண வேண்டாம். நான் இருந்ததுனால அதை உங்களுக்கு கலந்து சொன்னேன். 17 அடி ஃபஸ்ட்டு எடுத்திருந்தேன், ஆனால் அது சரியாக காணலை. கூடுதலாக ஒரு 3 அடி தேவைப்பட்டது, அதனால் ரன்னிங் ஒயர் இருந்தால் அப்படியே எடுத்துருங்க. நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே ஏணிப்படி முடிச்சு போட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு 3 லைன் போட்டதுக்கப்புறமா இந்த ஒயரை என்ன செய்யணும், உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறணும். இது உள்பக்கம் சொருகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா ரொம்ப சின்ன வாயாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட ஒயர் மீதம் இருந்ததுன்னா, மேல் பக்கம் வளர்க்குறதுக்கு ஒயர் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வளர்த்துக்கலாம்.
நீங்கள் விருப்பப்பட்டால் வளர்த்துக்கலாம். இனிமேல் மீதியம் இந்த குட்டி குட்டி வயர்ஸ் தான் பார்த்திங்கன்னா, இந்த வயர்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே சொருகி விட்டுடலாம். 3 அடிக்கு கரெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் இதை விட பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக என்ன செய்யணும், வயர் விட்டு கட் பண்ணணும். வயர்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே சொருகி விட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு லைன் தான் நம்மளால் சொருக முடியும், ரொம்ப டீப்பாக சொருக முடியாது. அதனால் இது ஃப்ளவர் வாஸ் அப்படின்னால நீங்கள் ஒரு லைன் மட்டும் உள்ளே சொருகிட்டால் போதும். இதுவே கொஞ்சம் சொருகிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. இப்போ நமக்கு ஃப்ளவர் வாஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ண இமேஜஸை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினா அனுப்பி வைக்கலாம். 9445266602. இதே போல் சின்ன சின்ன வயர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதில் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் எல்லாமே கிராஃப்ட் ஷாப்பில் கிடைக்கும். அங்கே வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளார்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம நெல்லிக்காய் ஃப்ளார் செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் ஃப்ளார் செய்து இந்த கிராஸ் தனியாக கடையில் கிடைக்கும், அதுவும் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் ஃப்ளார் போட தெரிஞ்சவங்க இதே போல் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரும் வாங்கி இந்த சின்ன சின்ன வயர்ஸில் நம்ம இதே போல் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது மாடலில் ஃப்ளவர்ஸ் போட்டாலும் இதை பார்த்து நீங்கள் போட்டாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். 9445266602. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நீங்கள் போட்டுறலாம். நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நிறைய ஃப்ளவர் வாஸ் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. அது எல்லாமே பிளாஸ்டிக் ஒயர் ஃப்ளவர் வாஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தும் நீங்கள் நிறைய ஃப்ளவர் வாஸ் ட்ரை பண்ணலாம். மீதமான வயர்ஸில் இதே போல் நம்ம அழகான ஃப்ளவர் வாஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். கூட பின்னுற வீடியோ எல்லாமே வயர் கூட இன் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.